எல்லாத்துக்கும் வணக்கங்க. இது வந்து புகழ் முரசு பத்திரிகை. பொதுவா இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து மும்மொழிக் கொள்கை, இருமொழிக் கொள்கை அப்படிங்கிறத பேசிட்டு இருக்காங்க. பொதுவா வந்து மும்மொழிக் கொள்கை, இருமொழிக் கொள்கை அந்த விஷயத்த பார்க்கும்போது, ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஹைலைட் பண்றாங்க. இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள். பொதுவா இப்போ வந்து யார் தான் ஹிந்தி படிக்கல அப்படிங்கிற மாரி இவரு அண்ணாமலையோட பேட்டியில வந்து அவரு சொல்லியிருக்கிறாரு. பொதுவா வந்து இப்ப சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸு, தனியார் நடத்தக்கூடிய பல மெட்ரிகுலேஷன் அந்த மாரி ஸ்கூல்கள்ல எல்லாமே ஹிந்தி சொல்லிக் குடுக்குறாங்க. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 90,00,000 பேர் படிக்கக்கூடிய மாணவர்கள்ல, ஒரு 45 லேக்ஸ் வந்து 45 இல்ல 58 லேக்ஸ் தனியார் பள்ளி குழந்தைங்க ஹிந்தி படிக்க தான் செய்றாங்க. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல உள்ள குழந்தைங்க வந்து படிக்க அவங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்ல. ஸோ, இவங்க எல்லாரும் ஒரு போட்டித் தேர்வோ, இல்லாட்டி ஒரு காமனா ஒரு எக்ஸாம் எழுத போம்போது, ஹிந்தி படிச்சிருக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு வேலிட் பாயிண்ட்டா இருக்கு. ஹிந்தின்னு இல்ல, அதர் லாங்குவேஜ் எனிஒன். ஏதாவது ஒரு அடிஷனலா ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லையே! அதுபோக இப்போ வந்து இது வந்து அந்த மதர் டங் வந்து அவங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் அவங்க பண்ணல. ஓகே. மதர் டங் இருக்க தான் போகுது. தமிழ் இருக்க தான் போகுது. ஆனா, அந்த 3 ஆப்ஷனா நீங்க எந்த ஒரு லாங்குவேஜும் செலக்ட் பண்ணி படிச்சுக்கலாம். இத மக்கள் முழுமையா புரிஞ்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். பழைய காலம் மாதிரி இப்ப யாரையும் ஏமாத்த முடியாது. எல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ, ஓ மும்மொழி கொள்கை வந்தா நல்லது. மக்கள் எல்லா ஏழை மக்களும் ஒரு அடிஷனலா ஒரு லாங்குவேஜ படிப்பாங்க. அது ஹிந்தியா தான் இருக்கணுங்கிறது இல்ல. என்ன லாங்குவேஜ்னாலும் அவங்க விருப்பப்படி படிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி.